அப்படிங்கிறது ஏன் எதிர்த்து பேசினார், இப்போ ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விஜய் நீங்கள் பார்க்குறது கஷ்டம். அவர் பனையூர் பங்களா விட்டு வெளில வர மாட்டார். அதனால் நீங்கள் அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் போட்டியை வந்து திமுக வெர்சஸ் தாவேகான்ற ஒரு இமேஜ் ப்ரொபகண்டா பண்ணி கொண்டு வர்றாரு. அது ப்ரொபகண்டா தான். அது அப்படிலாம் களத்தில் அப்படிலாம் இல்லை. நீங்களே பாருங்கள், இந்த எஸ்ஐஆர் பணி நடக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியில் எங்கே தாவேகா எங்கே இருக்குது? நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் பணியில் பூத் லெவலில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவங்கெல்லாம் மைக்கு தான் சார், மைக்கு, சோஷியல் மீடியா மேடைகளோட இவங்க அரசியல் முடிஞ்சது. கீழே போய் வேலை செய்கிறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை, கேடரும் இல்லை. கீழே ஒரு பூத்தில் வேலை செய்கிறதுனா என்ன, ஒரு வாக்குச்சாவடியில் வேலை செய்கிறது என்ன, அதில் என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்குது, அதில் என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும், எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். சும்மா சவடால் அடிச்சு போவோம். சரி, உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை. பேசிட்டு போகிறதுல என்ன இருக்குது? எனங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி சொல்லிட்டு போங்க.